இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் நாம் பல அரிய காட்சிகளை பார்க்க முடியும். இது வரைக்கும் கோயிலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. கோயில் பக்தி முயற்சி இல்லையா, ஒரு வேறு திரு அவையுடைய விஷயங்கள் எதுவுமே அங்கே நாடி வரமாட்டாங்க. ஆனால் தவக்காலம் வந்தால் 40 நாள் வந்தால் திடீர் கிறிஸ்தவர்கள் நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். திடீர்னு அவங்களுக்கு ஞானோதயம் வந்து ஜவமாலை எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபாதர்கிட்ட வருவாங்க. ஃபாதர் மாலை போடுங்க ஃபாதர். 40 திடீர் புனிதர்களாக வருவார்கள். அவங்க கோயிலுக்கு வர்றது என்ன, 40 நாளும் கோவிலுக்கான காரியங்களை செய்கிறது என்ன, அட்டேங்கப்பா, நாம் கண்ணால் பார்க்கறது மிக அரிதான காரியமாக இருக்கும், அற்புதமான காரியமாக கூட இருக்கும். 40 நாளும் அவர்கள் வாழும் புனிதர்களாக கோயில் வாசல்லே படுத்துக்குவாங்க. தினமும் கோயிலுக்கு வருவார். சாமி எதாவது செய்யணுமா சாமி, எதாவது பண்ணுமா சாமி, சொல்லுங்க சாமி என்று கோவிலே கதி என கோயில் பிள்ளையாக அவர் வாழ்வார்கள். 40 நாள் முடியட்டும், அந்த பெரிய வெள்ளி அந்த நாளை கடந்து போகட்டும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு வேதியராகி எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு, அது சொல்கிறேன். இப்படிப்பட்ட பார்ட் டைம் கிறிஸ்தவர்களை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா, விரும்புவாரா? நம்ம ஏன் சொல்கிறேன்னா, சடங்குக்காக, ஒரு சம்பிரதாயத்துக்காக கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற மக்களை, வாழ்கின்ற தம் பிள்ளைகளை ஆண்டவர் விரும்புவாரான்னு யோசிச்சு பார்க்கணும். சகோதரர்களே, பரிசேயர்கள், சதுசேயர்கள், அன்று வாழ்ந்த பல மேல்தட்டு மக்கள், மனோரஞ்சர்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க. அந்த இந்த நற்செய்தி பாருங்க பார்ப்போம். அவர்கள் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது. அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க படம் பிடித்து காட்டுகிறது. ஆனால் சொல்ல பாருங்க பார்ப்போம். சகோதரர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசேயர்கள் சொல்வது போல செய்யுங்க, செய்கிற மாதிரி செய்யாதீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய் வாழைப்பழம் கை கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. பேசும்போது தேன் ஒழுக பேசுவாங்க. அந்த பேச்சில் இருக்குமே செயல் என்பது யாக்கோபு சொல்லுவாங்க 3ஆம் அதிகாரத்தில் வார இருக்கும், செயல் இல்லா விசுவாசம் செத்த விசுவாசம் என்று இருக்கும். திருமுழுக்கு யோவான் சொல்லுவார் பாருங்க பார்ப்போம், உங்களுடைய வார்த்தை செயல் வடிவம் பெறட்டும்னு சொல்லுவார். வாழ்க்கையில் செய்யணும். அந்த செயல் தொடர் செயலாக இருக்கணும், பார்ட் டைம் செயலாக இருக்கக்கூடாது. அங்கே பாருங்க பார்ப்போம், மக்கள் பார்ப்பதற்காக அவன் தர்மம் செய்யறான். பரிசேயன், நீ அப்படி இருக்காது. விளம்பரத்துக்காக ஆண்டவர்கிட்ட வராது. உன் புகழ் மேன்மைக்காக ஆண்டவருக்கு பணி செய்யாது. உன் புகழ் மேன்மைக்காக முன்னெல்லாம் நல்லபடி பார்க்க காவி உடுத்தி ஜவமாலை போட்டு சாமி என்று அந்த 40 நாளும் வேண்டாம். ஆண்டு சொல்றாரு, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டு சொல்றாரு. முதல் வாசகம் தான் இன்னைக்கு, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு அற்புதமான வசனம் ஒன்று மீகா இவ்வாறு சொல்லுவார், நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர ஆண்டவர் உங்களோட வேறு என்னையா கேட்குறாரு. மீர்காய் 6:8 இவ்வாறு வரும். வேற தேவையில்லை எனக்கு, இல்லையா? நேர்மையாக இரு, இரக்கமாக இரு, என் முன்னாடி ஆணவம் கொள்ளாது, தாட்சியாக இரு, போதும். வேற எந்த பழியும் செலுத்த கிடையாது எனக்கு. இன்னைக்கு திருப்பாடல் தான் சொல்லுது. இன்னைக்கு திருப்பாடலை பாருங்க பார்ப்போம், முத்து முத்தான வரிகள். இன்றைக்கு நீங்கள் கொண்டு வரும் பழியை நான் பார்க்கலையா, அதுக்கு பேரு ஒன்று நிற்பான அநியாயங்கிறது பற்றியா, ஐயோ என் கண்ணுக்கு பொறுக்கலை, உங்களுடைய பாவம் ரத்த சிகப்பாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்ற, ரத்த சிகப்பாக இருக்குது, அதை முதல் நிறுத்துங்க. அந்த அந்த பாவச்சலை தூக்கி போடுங்க.
சகோதரர்களே, நாம் வாழும் தவக்காலத்தை மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த ஞாபகத்தை வச்சுக்கணும். நீங்கள் திருப்பாடலில் பாருங்க பார்ப்போம். உன் காளைகளையோ தொழுவத்தின் கிடாய்களையோ நான் விரும்பவில்லை, நான் விரும்புவது ஒழுங்குமுறைகளை. நல்ல வாழ்க்கையை வாழ், இரக்கத்தை கடைபிடி, நீதியோடு இரு, நேர்மையோடு இரு, தாட்சியோடு, அது போதும். இதுவே 1000 பலிகளுக்கு சமம். ஓசையா 6:6 பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், நன்மையை செய், நன்மையை நாடு என்று ஆண்டவர் இன்றைக்கு அறிவுறுத்துகிறார். சகோதரர்களே, இன்றைய திருப்பாடல் வரிதான், எனக்கு பழி செலுத்த உங்களுக்கு என்ன அருகதை என்று ஆண்டவர் கேட்கிறார். என் ஒழுங்குமுறைகளை கடைபிடி, அதுவே மிகச்சிறந்த பலி.